வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் திருமணத்திற்காக பார்க்கப்படுகின்ற பொருத்தங்கள் இருவருடைய நெருக்கம் அந்யுன்யத்தை காட்டுமா, அல்லது அவர்களிடையே இருக்கின்ற ஜாதக பொருத்தம் இந்த அந்யுன்யத்தை காட்டுகின்ற பொருத்தமா, இதை எப்படி கணிக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த பதிவு. திருமணத்திற்காக வரன் தேடுகின்ற பொழுது 10 பொருத்தங்கள் எல்லாருமே பார்க்குறோம். இந்த 10 பொருத்தங்களில் வசிய பொருத்தம், யோனி பொருத்தம், இந்த 2 பொருத்தங்களும் அந்த 2 வரன்களுக்கிடையே இருந்தால் அவர்களுக்குள் அந்யுன்யமும் நெருக்கமும் மிக அதிகமாக இருக்கும் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. உண்மையில் இந்த 2 பொருத்தங்கள் மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களுக்குள் எந்த விதமான பிரச்சனையும் உறவு நிலையில் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் அவருடைய தலைவிதி. 10 பொருத்தங்கள் என்பது ஒரு பொதுப்படையான ஒரு பொருத்தம். 2 ராசிகளுக்கிடையே 2 நட்சத்திரங்களுக்கிடையே இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு அவர்களுக்குள் ஒத்து போகுமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு பொதுப்படையான விளக்கமே இந்த 10 பொருத்தங்கள். இந்த 10 பொருத்தங்கள் பார்ப்பது ஜாதக பொருத்தத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 10லேருந்து 25% எடுத்துக்கொள்ளலாம். மீதி 75% அவர்களுடைய ஜாதகம்தான் பேசும். அதனால்தான் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஜோசிட்ட போய் பாருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்லைன்னா வீட்டிலே எல்லாருமே இந்த 10 பொருத்தத்துக்கான ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்களே கூட பார்த்து நல்லா பொருந்திருக்கு, 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு சொல்லி திருமணத்தை முடித்து விடலாமே. ஏன் நீங்கள் ஜோசிடமே பார்க்குறீங்க? உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய தலைவிதி. அதை இன்னொரு வரனுடன் பொருத்தி பார்க்கின்ற பொழுதுதான் நெருக்கமும் அந்யுன்யமும் இருக்குமா, அவர்களுக்குள் வசியம் என்பது இருக்கிறதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒரு ஆண் தன்னை விரும்பி மணந்து கொண்ட மனைவியிடம் நெருக்கமாக இருப்பதில்லை. வெளி பெண்களிடம் இருக்கின்ற ஒரு நெருக்கத்தை, ஈர்ப்பை அந்த பெண்ணிடம் அவர் பெறுவதில்லை. ஜாதகத்தில் அவர்களுக்கு 10 பொருத்தம் இருக்குது, நல்லா பார்த்து தான் பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு அந்த மனைவியிடம் ஒரு ஈர்ப்பு அவருக்கு இல்லை. அவருக்கு ஒரு நெருக்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. டாக்டர்கிட்ட போய் பையனை காட்டினீங்கன்னா பையனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி என்றால் அவர்களுக்குள் ஏன் அந்த ஈர்ப்பு நிலை என்பது இல்லை? இதற்கு அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க வேண்டும். அது எப்படி கணிக்கலாம்? இதற்கு பல விதிகள் இருக்கின்றன. அந்த விதி, ஒரு ஆணின் ஜாதகத்தில் 10 பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது. இதுதான் விதி. இந்த ஒரு விதியை வைத்தே அவர்களுடைய உறவு நிலை எப்படி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேரடியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பையனுடைய ஜாதகத்தில் 10 பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்றால் அவர்களிடையே வசியம், ஈர்ப்பு, அந்யுன்யம் என்ற நிலை இருக்காது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ உதாரணத்திற்கு ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பையனுடைய நட்சத்திரம் அனுஷன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர்களிடையே வசிய பொருத்தம் என்பது இப்போ மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நன்றாக வசிய பொருத்தம் என்பது உண்டு. அதனால் வசிய பொருத்தம் 2 பேருக்கு இருக்குது. அடுத்தது யோனி பொருத்தம் பார்க்கலாம். இந்த யோனி பொருத்தத்தில் அஸ்வினி என்பது குதிரை, அனுஷம் என்பது மான். அப்போ குதிரைக்கு யார் பகை விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை தான் பகை விலங்கு. மான் புலிக்கு பகை. இது ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 2 விலங்குகளுக்கும் இடையே எந்த விதமான பகை என்பது கிடையாது. குதிரைக்கு மான் எந்த விதத்திலும் பகை இல்லை. அதனால் இந்த இருவருக்கிடையே வசிய பொருத்தமும் இருக்கிறது, யோனி பொருத்தமும் இருக்கிறது. இவர்களுக்கு 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. சரி, இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இந்த பையனுடைய ஜாதகம் இப்போது சிம்ம லக்கணமாக இருக்கிறது. இந்த பையனுடைய நட்சத்திரம் என்னது? அனுஷ நட்சத்திரம். அதனால் சந்திரன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம்.
இந்த பையனுக்கு 10 குடையவர் யார்? சுக்கிரன் இல்லையா? 10 குடையவர் எப்படி எண்ணி பார்ப்பீங்க? லக்கணத்திலிருந்து 10வது இடம். இது 7, 8, 9, 10. இதுதான் 10வது இடம். இந்த இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் 10ஆம் இடத்து அதிபதி. இது இந்த பையனுக்கு எங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்ம பார்க்குறது 2 ஜாதகங்களுக்கிடையே பொருத்தம் இருக்கிறதா, அவர்களுக்குள் உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதனால் இந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 10ஆம் இடமான சுக்கிரன் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தில் லக்கணம் என்ன, இதனுடைய அதிபதி யார், எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த பையனுடைய ஜாதகத்திற்கும் பெண்ணினுடைய ஜாதகத்திற்கும் எந்த அளவிற்கு பொருத்தம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் முக்கியமான பொருத்தம். இந்த அந்யுன்ய பொருத்தத்தை பார்ப்பதற்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஒருவேளை இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் மீன ராசியில் இருக்கின்ற பொழுது உச்சம். அப்படிங்கிறப்போ இவர்களுக்கிடையே உறவு நிலை என்பது மிகவும் திருப்திகரமாக அவர்களுக்குள் இருக்கும். நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா 10 குடையவன் சுக்கிரன் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் அவர்களுக்குள் தாம்பத்திய உறவு என்பது சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் போகும். ஒருவேளை இந்த பெண்ணிற்கு சுக்கிரன் நீசத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். கன்னி ராசியில் நீசம் பெற்று விடுவார் சுக்கிரன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2 ஜாதகங்களுக்கிடையே இருக்கின்ற உறவு நிலையை மட்டும்தான் நம்ம கணிச்சிட்ருக்கோம். அதனால் லக்கணம் என்ன, இந்த பெண்ணிற்கு இந்த அதிபதி யார், கணவருக்கு இது எத்தனாவது இடம், இது மாதிரி எந்த விஷயங்களுமே வேண்டாம். இந்த பையனுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், அவ்வளோதான். இந்த 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிரன் இந்த பெண்ணிற்கு கன்னி ராசியில் இருக்கின்றார். கன்னி என்பது சுக்கிரனுக்கு நீச வீடாகும். இந்த மாதம் இருக்கின்ற ஒரு பெண்ணை இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்களிடையே உறவு என்பது திருப்திகரமாக இருக்காது. அவர்களால் தாம்பத்திய உறவு என்பது வைத்து கொள்ள முடியாது. இதுதான் ஜோதிடத்தில் கணிக்கப்படுகின்ற விதி. ஒருவேளை அந்த பையனுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்குள் திருப்திகரமான ஒரு உறவு நிலை என்பது நீடித்திருக்கும். அதனால் ஆரோக்கியமான ஜாதகம் உள்ள ஒரு பையனாக இருந்தாலும், உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பையனாக இருந்தாலும், அவருடைய 10ஆம் இடத்து அதிபதி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்று இருந்தால் அவரால் அந்த பெண்ணிடம் ஈர்ப்போ நெருக்கமோ கொள்ள முடியாது. இதுதான் ஜோதிடத்தில் கணிக்கப்படுகின்ற விதியாகும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த இருவருக்கும் இருக்கின்ற உறவு நிலை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பல விதிகள் இருந்தாலும் முக்கியமாக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதியை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது நேரடியாக தந்திருக்கின்றேன். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஏதோ ஒத்தே வரல, 2 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வீட்டில் கஷ்டப்படுவதை விட சரியான ஜாதகத்துடன் இணைத்தால் நிச்சயமாக இந்த கோளாறுகள் வராது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.